ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சூப்பரான அவல் வச்சு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முழுக்க வெறும் அவல் வச்சு செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைமில் டீ போடுற நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு பசியார கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஸ்நாக்ஸு. ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் வந்து பொட்டுக்கடலை சட்னி அப்படி இல்லைனா க்ரீன் சட்னி புதினா சட்னியோட சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அவல் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. இதுக்கு நான் வந்து முழுக்க அவல் மட்டும்தான் வச்சு இதை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அவல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து அவல் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா குவாலிட்டியான அவலாக பார்த்து வாங்கி வச்சுக்கிங்க. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு வந்துடலாம். அவல் நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் சுடு தண்ணியை ஊற்றி ஸோ நிறைய வேண்டாம், சும்மா அது முழுகிற அளவுக்கு இந்த அளவுக்கு இது ஃபுல்லாக வந்து அவள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த தண்ணியை ஃபுல்லாக. ஸோ இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டோன்னா போதும். இந்த அவள் ஃபுல்லாக இந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ வாட்ரு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு பாருங்கள். நல்லா மறுபடியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வாட்டர் நம்ம ஊற்றின அவ்வளோ வாட்டரும் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடுச்சு அதில். இப்போ நம்ம இதில் பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க. அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பச்சை மிளகா வந்து வீட்டில் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க கடிக்கும் போது பச்சை மிளகா வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகா பொடி. நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். ஒருவேளை பச்சை மிளகா நீங்கள் போடலைன்னா 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்குங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு, காரம் உங்களுக்கு எப்படியோ நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க காரம் அதிகமாக போட்டுக்கலாம், இல்லாட்டி குறைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு ஓமம் நல்லா கையில் வச்சு கசக்கி போட்டுக்குங்க. நல்லா வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் கொஞ்சோண்டு ஜீரகமும் அதே போல் நல்லா கையில் வச்சு நல்லா கசக்கி போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா அழுத்தி பிசையணும். இந்த வெங்காயம்லாம் அது கூட நல்லா போய் மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசையணும். ஸோ நம்ம இது பிசையும் போது நமக்கு சாதம் பிசைகிற மாதிரி இருக்கும். நம்ம அவள் நல்லா ஊறி சுடு தண்ணி ஊற்றுறதால ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அவள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கு இல்லையா? லைட்டாக இதில் நம்ம தண்ணியை ஊற்றி பிசையலாம். சும்மா கொஞ்சமாக ஊற்றுக்க. இப்போ இது இந்த அளவுக்கு ஒரு டோ ஆட்டம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரவுண்டாக பால்ஸ் ஆட்டம் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அவுள் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். வேறு எந்த மாவும் அவுளில் ஆட் பண்ணாமல் வெறும் அவுள் வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். என்ன இது டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. இது எப்படி ஃப்ரை பண்ணலான்னு காட்டுறேன். நம்ம பனியாரம் ஊற்றுற பேன் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கோங்க. அதில் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அதிகமாக வேணாம், சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஸோ நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணோன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில்
நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் இந்த உருண்டைகளை இதில் வச்சுட்டு வரலாம். ஸோ நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒவ்வொரு பக்கமாக ஃப்ரை ஆகும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இதில் வேறு மாவு எதுவும் ஆட் பண்ணாதனால ஆல்ரெடி நமக்கு இந்த அவல் வந்து நல்லா வெந்திருக்கு சுடு தண்ணி போட்டதால். ஸோ சீக்கிரமாக டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ மேலே கொஞ்சம் கிறிஸ்பியானால் போதும். ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட சரி, இல்லை நம்மளே வீட்டில் ஏதாவது சாப்பிட்ணும், சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலும் நம்மகிட்ட வீட்டில் அவல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செஞ்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும். நமக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது, நிறைய பொருட்களும் தேவைப்படாது. வெங்காயம், மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். அதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த ஸ்நாக்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு நியூ ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் குழியில். நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றணும். ஸோ அந்த குழியில் உள்ள எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த பாருங்கள். ஸோ இந்த எண்ணெயை வச்சே நம்ம மொத்த பால்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. டக்கு டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி அப்படி இல்லைனா கெச்சப்பு இல்லை க்ரீன் சட்னியோட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க நல்லா ஸ்பைஸியான க்ரீன் சட்னியோடு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸு, டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எடுக்கும்போது இந்த புளியில் உள்ள எண்ணெய் அப்படியே இருக்குது. இந்த ஒவ்வொரு பால்ஸாக நம்ம இதில் இருந்து எடுத்துடலாம். இப்போது நம்ம இருக்கிற எண்ணெயிலே மீதி இருக்கிற பால்ஸும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், இதுவும் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். இது பொட்டுக்கடலை சட்னியோட ட்ரை பண்ணால் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.